வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, இன்றைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித் எப்படி முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்காங்களோ தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர்கள் கூட்டமை வைத்து கொடிகட்டி பறந்து வராங்க. இது போல 80-90களில் நிறைய நடிகர்கள் தமிழ் சினிமாவை ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. அந்த வகையில நம்ம நடிகர் சுதாகர், பாக்யராஜ், நம்ம ராமராஜன், மைக் மோகன் அவர்கள் போன்ற நடிகர்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தை பிறகு நிறைய ஹிட் படங்களை கொடுத்து சில நாட்களாகவே அவங்க என்ன ஆனாங்களே தெரியல. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு என்று அண்மையில நிறைய செய்திகளை வெளிவந்திருந்தாங்க. உயிரோடன் இருக்கும் போதே இவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியால நிறைய தவறான வதந்திகளா பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில 80களில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்த நடிகர் சுதாகர் அவர்கள் திடீரென இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரவின. அதற்கு தனியார் யூடியூப் சேனல் மூலமாக நான் உயிருடன் இருக்கிறேன், இது மாதிரி செய்தியை பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கிறது என்று இப்போது சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அதுல நிறைய விஷயங்கள் சுதாகர் அவர்கள் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காருன்னு வாங்க அந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 80களில் தமிழ் சினிமாவை கலக்கிய நடிகர் சுதாகர் இதுதானா, இப்படி எப்படி இருக்கிறார் தெரியுமா? வெளியான அவருடைய புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கிளப்பிருக்கு. பாரதி ராஜாவின் கிழக்கை போகும் ரயில் படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகர் சுதாகர் அவர்கள். தமிழில் தொடர்ந்து கல்லுக்குள் ஈரம், சுவரில்லாத சித்திரங்கள், நிறமாறாத பூக்கள் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்தார். இந்த திரைப்படங்கள் எல்லாமே சுதாகர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தது. தமிழ் சினிமாவில் இவருக்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டமே இந்த திரைப்படங்கள் வாயிலாக உருவானது. பின்பு தெலுங்கில் காமெடி வேடங்களில் நடிக்க துவங்கினார் சுதாகர் அவர்கள். மேலும் தமிழில் ரஜினிகாந்தின் அதிசய பிறவி படத்தில் காமெடி வேடத்தில் கலக்கினார். தொடர்ந்து தெலுங்கில் சில திரைப்படங்களில் தயாரிக்கவும் செய்தார். இந்த நிலையில 80களில் கலக்கிய நடிகர் சுதாகரின் தற்போதைய புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி உலா வருகிறது. அதுல இவர் சமீபத்துல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு சுதாகர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சுதாகர் அவர்கள், நான் என்னதான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது, அதனைத் தொடர்ந்து எனக்கு சரியான திரைப்படங்கள் வராததால எனக்கு எந்த திரைப்படமும் கை கொடுக்கவில்லை. இதனால நான் சினிமா விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தேன். இதனால் விலகியிருந்த காரணத்துக்காக என்ன நிறைய பேர் நிறைய சோசியல் மீடியாவில் நான் என்னுடைய செய்திகள் வெளிவந்ததை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அதுல எனக்கு ரொம்பவும் பாதிச்ச விஷயம் என்னன்னா, நான் உடல்நல குறைவால் மாரடைப்பால் இறந்து போயிட்டேன்னு நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. இதை பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தாரர்களும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணி, என்ன உன்னை பற்றி இது மாதிரி ஒரு செய்தி வருது, நீ பார்த்தியா இல்லையான்னு எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே மனவேதனையாக இருந்துச்சு. அதனால நான் குறிப்பாக அதற்காகத்தான் நான் இந்த பேட்டி கொடுத்துட்டு வரேன். நான் நலமுடன் இருக்கிறேன், எனக்கு கைகாலெல்லாம் நல்ல சுகத்தோடு இருக்கிறது, தேவையில்லாமல் இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சுதாகர் அவர்கள் அந்த பேட்டியில கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.